ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பேசலாங்களா ஐயா? ஐயா ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா நிறைய சொல்லணும், காலமும் சூழலையும் கருதி முதல்ல ஐயாவுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஐயாவுக்கு இந்த ஆதிகால பரிகார புக்கை நான் சமர்ப்பணமா செய்ய போறேன். ஒரு மீட்டிங்லையும் ஒருத்தர் தலைமையேற்று நடத்துவாங்க. அவங்களுக்கு மூலாதாரமே எந்த ஜோசி என்ன சாதனை பண்ணியிருக்காங்களோ முதல்ல அவங்க நடத்துறவங்களுக்கு போய் சேரணும். அது இந்த ஒரு 4-5 மாசமா ஐயாவோட மீட்டிங் வர முடியாம காசி எங்கெங்கயோ எல்லாம் சுத்திட்டே இருக்கோம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ராஜாசங்கர் ஐயாவுக்கு கொடுக்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான உண்மையான விஷயம், தெளிவான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஆதிகால பரிகாரம்னு சொல்லி திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோயில தான் பேர் வச்சதுங்க. ஆமாங்க, அவருடைய இடத்துல 1736 பரிகாரம் இதுல இருக்குதுங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயமும். அதனால நம்ம குடும்ப சகிதமா ஸ்டார் தமிழ்நாடு அப்படின்னு ஐயா வச்சார். சாப்பிடும் போது ஒரு முறை கேட்டாரு, ஸ்டார்னே வச்சுட்டீங்க, அப்ப நீங்க ஸ்டார் தான். கண்டிப்பா நீங்க ஸ்டார்னு முதல்ல வச்சுட்டீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்டார் அப்படின்னா அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க பாப்போம். நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க நட்சத்திரம்னா இப்படித்தானே போடுவீங்க, அப்படித்தானே போடுவீங்க. முதல்ல ஒரு திரிகோணம் போடுவீங்க, இன்னொரு திரிகோணம் இப்படி போடுவீங்க, கரெக்டுங்களா? அத ஸ்டார். அப்ப எத்தனை முக்கோணம் வருது உங்களுக்கு? முருகனுடைய மூல மந்திரம் என்னங்க? இவர் முருக செங்கோட்டு வேலவனா போச்சு, அசைக்க முடியுங்களா? சா ரா வா நா பா பா ஓம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா கேந்திரமும் திரிகோணம் சேர்ந்ததுதான் அதனுடைய எழுத்து. எதுங்க? சரவண பவ ஓம்ங்கிறது 7 எழுத்து வருதுங்களா ஐயா? சா ரா 6 சரவண பவ ஓம் யார் சேர்க்கிறது? சரவண பவ இல்லைங்க, சரவண பவ ஓம் தானே. அந்த ஓம் கொண்டு போய் எங்க அடக்கிறோம்னா சுத்தி கொண்டு வந்து நட்சத்திர ஸ்டார் உள்ள அடங்கி ஓம்னு வரும்போது 7 எழுத்து வரும். அப்ப சரிகம பதனிசா, சப்த ரிஷிகள், சப்த கன்னிமார்கள், வானவில் 7, கிழமைகள் 7, சப்த சுரங்கள் 7, கரெக்டுங்களாமா? இந்த சரவண பவ 7, கிரகங்கள் 7, ராகு கேது தனி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஸ்டார் அப்படின்னு வைக்கும் போதே எத்தனை உள்ள வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கு நம்மளோட விஷயத்தெல்லாம் அவர் கொண்டு போய் சேர்த்துறாரு. இதனால ஸ்டார் தமிழ்நாடு. எனக்கு ஐயா பேரு, அதாவது பேருக்குள்ளே காந்தம் இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா? அது போல அப்ப ஐயாவுக்கு அந்த ஒரு அற்புதம். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐயா, இந்த மாசம் நீங்க வந்தே தீரணும் அப்படின்னு காலையிலேயே முதல்ல ஐயா கூப்பிட்டு ஞாபகப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதிகால பரிகார வகுப்பு நம்மளதுல கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இரவு 8 மணிக்கு ஆதிகால பரிகாரம், போன வாரம் மிஸ்ஸிங், இந்த வாரம் இங்க வந்தாச்சுங்க. இப்படி போய் கடைசியில யூடியூப்ல இருக்கிற ஆதிகால பரிகாரத்தை சொன்னதவே எடுத்து கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன காரணம்னா, ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போறோம். இப்ப ஐயா ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க கவனிச்சீங்களா? கவி சொல்லி ஒரு செயல் சொன்னாரு, கேட்டீங்களா? கவி சொல்லி ஒரு செயல் சொன்னார். ஆதி காலத்துல 300 கவி படிச்சவங்க தான் ஜோசியர். 300 கவி படிச்சிருக்கோனுங்க. அதை மூச்சு விடாம சொல்லணும். அதை சொல்லி கப்பிக்கு தெரியணும், ஒப்பிக்கு தெரியணும், தப்பிக்கு தெரியணும். என்னங்க, ஏன்னா பிழை இருக்கும் இல்லையா?
அதனால 300 கவி சொல்லணும். அதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். அவர்கிட்ட புலிப்பாணி படிச்சு சினேந்திரமால, சாதக அலங்காரம், உத்தரகால அமிர்தம் இந்த மாதிரி பழைய கால நூல்களை பூரா படிச்சு அதை ஒப்பிச்சு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் பையெடுத்து போய் கிராமத்துல போய் சாதகத்தை கணிச்சு குறிப்பெழுதி கொடுத்து அப்புறம் தான் ஜோசியம் பார்த்து அதுக்கப்புறம் அரிசி பருப்பு வாங்கி வீட்டுக்குள்ள சாப்பாடு பொங்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி இருந்த கவியில பழைய கால மனிதர்கள் ஒரு மேடையில பாக்குறது ரொம்ப அதிசயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க கோச்சாரம்னு சொல்றது எதை சொல்றீங்க? இல்ல கோச்சாரம்னா என்னங்கன்னு கேக்குறேன். கிரகங்கள் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரத்தை தானே கோச்சாரம் சொல்றீங்க. அது கொஞ்சம் கோல் பிளஸ் சாரம் அதானே. அது காலப்போக்குல கோல் சாரம் பிளஸ் கோச்சாரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னோர்கள் அந்த காலத்துல என்ன கவி பாடி இருக்காங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு அந்த வார்த்தை புரியுதான்னு பாருங்க. உதித்த கதிரோன் குழாவில் நிற்பான் ஒரு மாதம், செவித்த மதிக்கு 2.25 நாள், செவ்வாய்க்கு மாதம் 1.5, கருத்த சனியாண்டு 2.5 ஆண்டு, கடக நிற்பான் ஒரு ஆண்டு, நிறைந்திடும் ராகு கேது நிற்பான் 18 மாதம். இப்படி படிச்சுட்டீங்கன்னா எனக்கு சூரியன் எத்தனை மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருக்குன்னா 30 நாள் இருக்குல்ல, 1 மாசம் இருக்குன்னு கேட்கறதுக்கு பதிலா எடுத்தோன்னையுமே போய் நின்னோன்னையுமே ஒரு சபை அலங்காரத்தோட சூரியன் உதித்த கதிரோன் ஒரு குழாவில் நிற்பான் ஒரு மாதம். இதை படிச்சு வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு ஈஸி. உதித்த கதிரோன் குழாவில் நிற்பான் ஒரு மாதம், செதித்த மதிக்கு 2.25 நாள், செவ்வாய்க்கு மாதம் 1.5, கருத்த சனியாண்டு 2.5 ஆண்டு, குருன்னா கனக நிற்பான் ஒரு ஆண்டு, நிறைந்திடும் ராகுகேது நிற்பான் 18 மாதம். இந்த நிறைந்திடும் ராகுகேது நிற்பான் 18 மாதங்கிறது என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு தெரியுமா? ராகுகேது தோஷம் இருக்குது நம்ம சொல்றோம். லக்னத்துக்குள்ள ராகுகேது, 7ல ராகுகேது, 2 ராகுகேது, இதெல்லாமே நம்ம சொல்றோம். இந்த ராகுகேது தோஷங்கள்ல அசுவனி மக மூலம் 3 பார்வைங்க வந்துருச்சு. கரெக்டுங்களா? அசுவனி மக மூலம் 3 நட்சத்திரத்துல 3 பாம்பு படுத்திருக்குது. திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு 3 பாம்பு படுத்திருக்குது. 6 ராசியிலே பாம்பு இருக்குது. 3, 7, 11 ராகுவோட பார்வை, மறுபடியும் 3, 7, 11 கேதுவோட பார்வை. மொத்தம் எவ்வளவு வச்சுங்க? 12 ஆச்சு. இந்த 12 ராசியிலையும் பாம்பு இருக்குது. அதனாலதான் பரமசிவன் கழுத்திலே தூக்கி போட்டார், வேற வழியே இல்லை. ஐயா புரியுதா? நீங்க ஃபேமஸான கடவுள் பக்கத்துல ஃபேமஸான கடவுளை போய் கும்பிட்டீங்கன்னா நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அவர் என்ன பண்ணி போட்டாருன்னா, அப்ப இவரை எதிர்க்க முடியாது. 12 வீட்டுக்குள்ளயுமே அவர் இருக்காருன்னு தெரிஞ்சு, இவரை மீறி நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு தெரிஞ்சு இவரவே தூக்கி கழுத்துல போட்டுக்கிட்டா அவரே வெளியே விட்டு கதவை திறந்துருவார். நம்ம வீடு தான் திறந்துருவார் இல்லைங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முருகர் தூக்கி மயில்வான பக்கத்துல பாம்பு வச்சுக்கிட்டார். பெருமாள் அவர் மேலேயே படுத்துக்கிட்டார். இவங்க எல்லாம் ஃபேமஸா இருக்காங்க. சிவன் தூக்கி போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் விநாயகர் தூக்கி வயிற்றுல கட்டிக்கிட்டார். பார்வதி அம்மா கழுத்துல போட்டுக்கிட்டாங்க. அப்போ முக்கியமா அந்த காலத்திலேயே ரொம்ப வியாக்கியானமா சர்ப்ப வசியம் அப்படின்னு என்னங்க, வக்கரகிரக வசியத்தை அந்த காலத்திலேயே ராகுகேத பெரிய கடவுள்கள் பலப்படுத்திட்டாங்க. ஐயா புரியுதா? நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சேனல்ல பேசினேன். என்ன சேனல்ல பேசுனா, நம்ம சென்னை மாநகரில் ஐபிசி சேனல்ல பேசினேன். அவங்க கூட்டு உட்கார வச்சு யாருமே இது வரைக்கும் வித்தியாசமா சொல்லாதெல்லாம் நிறைய சொல்லுங்க, நம்ம சேனலுக்கு நல்லது அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க, நல்லா பேசலாம் அப்படின்னு. 3 தலைமுறையானால் ஒரு இடத்தை மாத்தி புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுங்கன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க. இது என்ன லாஜிக்கு? நீங்க ஒரு ஜாதகம் பார்க்க வந்தா முதல் நம்ம எத்தனை தலைமுறையா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லாமலே, நம்ம இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த ஜாதகத்துக்கு இது கரெக்ட் ஆகுது, அதனால நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். இது என்ன பிரச்சனைனா, 3 தலைமுறையானா அந்த காலத்துல முன்னோர்கள் ஏன் இடத்த மாத்துங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த 3 தலைமுறைக்கு மேல அந்த ஜாதகக்காருக்கு அங்க கிரகம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 தலைமுறையானா மாத்தோணுங்கிறத ஒரு சயின்ஸை நம்ம எல்லாரும் ஒரு கணக்கு போட்டுறலாங்களா? நீங்க கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா. இது ஒரு அற்புதமான விஷயம். நம்ம திருச்செங்கோட்டில் தான் அரங்கேற்றம் பண்ண போறேன். இந்த 3 தலைமுறையானா ஏன் முன்னோர்கள் இதை மாத்திருங்கன்னு சொன்னாங்கிறத ஒரு சின்ன கணக்கு போடலாம். ஒரு மனிதனுக்கு ஆயுள் எவ்வளவுன்னு யாராவது சொல்லுங்களேன்? 120. இப்ப 3 தலைமுறைக்கு எவ்வளவுங்க? ரைட்டு. அப்ப ஒரு ராசியில 30 டிகிரினா 12 ராசியில எவ்வளவு வச்சுங்க? அதனால 12 ராசியில 12 36 டிகிரி இருக்குது. 36 உடைய அமைப்பு இருக்குது. இந்த 36க்கு 3 தலைமுறை வாழ்ந்துட்டா முதல் உங்களுடைய பிறந்த ராசி கடத்துல இடம் இல்லை, அதனால இடத்தை மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கரெக்டா?
உங்களுக்கு வீடே வீடு நீங்களே அந்த வீட்லயே உங்களுக்கு இடம் இல்லை, அப்ப நீங்க வீட்டை மாத்தேனாகணும். இத ஐபிசி சேனல்ல நம்ம பேசணும்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க எங்க அப்பா, எங்க தாத்தா, அதுக்கப்புறம் நானுங்க. இனி போய் என் குழந்தை வந்து பாவச்சத்துல குடியிருக்க கூடாது, நான் அதனால வீட்டை மாத்துறேன்னு இந்த ஒரு செய்தி கேட்ட அவர் வீட்டை மாத்துறேங்கிறார். இப்ப ஏன் ஜாதகம் இங்க வேலை செய்யலனா, நீங்க புது மண்ணுக்கு போயிருங்க. ஏன் மண்ணு வாங்கணும்னா 12 கட்டத்துக்கும் நீங்க வாழ்ந்து முடிச்சாச்சுன்னா மறுபடியும் எந்த ராசிக்கு வருவீங்க ஃபர்ஸ்ட். அதனாலதான் முதல் புது மண்ணை வாங்குங்கன்னு சொல்லி அங்க வந்து சூரியனுடைய உச்சமாயி முதல் நீங்க புது மண்ணு வாங்கினா முதல் செய்யக்கூடிய பரிகாரமே என்ன தெரியுங்களா? நம்மளை 9 நவகிரகங்கள் வாழ்ந்த மாதிரி அந்த காலத்துல சிறுதானிய உணவு இருக்கு. 9 நவதானியத்தை முதல் பூரா இறைச்சு தண்ணி பாய்ச்சு எல்லாம் முளைப்பாற மாதிரி பூரா வந்து அது செடி கொடி எல்லாம் ஆகி அது காய்கறி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள நீங்க சோளம், தட்டு, கம்பு, ராகி இதெல்லாம் சிறுதானியம் எல்லாம் போட்டு வாழ்ந்து முடிச்சு எடுத்து சுவைச்சு சாப்பிட்டுட்டு அதுல ஒரு வாழைக்கண்ணை நெட்ட வச்சு அந்த வாழையும் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க போய் வாஸ்து பூஜை பண்ணி பூமி பூஜை போட்டு பல கோயிலுடைய தீர்த்தம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடு கட்டினீங்கன்னா நீங்க வாழையடி வாழையா வாழுவீங்கிறதா வாழையடி வாழை வச்சு அவங்க புழைச்சிருக்காங்க. எப்படி? இதெல்லாம் முன்னோர்கள் தான் அந்த காலத்துல இதை பண்ணாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதாவது ரொம்ப ஒரு காட்டுக்குள்ள வறுமையா இருந்துச்சுன்னா, ரொம்ப காட்டுக்குள்ள வெள்ளாமையே வரலைன்னா அம்பளினா அந்த காலத்துல அம்பளினா தெரியுமா உங்களுக்கு? அம்பளினா கூழு தானுங்க சார். கூழு தெரியுமல்ல? கூழு காய்ச்சுவாங்கல்ல, ராய் கூழு காய்ச்சுவாங்கல்லங்க. எந்த வெள்ளாமை விளையிலையோ அந்த வெள்ளாமை விளையறதுக்காக அந்த மண்ணுல வச்சு ராய் கூழு இல்லாதவங்களை கூட்டிட்டு வந்து உட்காந்து குடிக்க சொல்லுவாங்க. அதுல இருந்து அந்த மண்ணு வெள்ளாமை விளையும். ஏன்னா அங்க தர்மம் பண்ணினா தான் அவருக்கு இருக்கிற கர்மம் தீர்ந்து அந்த பூமியை நம்பி இருக்கிறனால அந்த பூமி விளையுமா. அதனால தர்மம் எந்தெந்த இடத்துல செய்யணும்னு அந்த காலம் சொல்லி வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப முன்னோர்கள் இது எப்படி யோசிச்சு வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. அதனாலதான் 3 தலைமுறை ஆச்சுன்னா நம்மளே வந்து எத்தனை தலைமுறை நம்ம எண்ணிக்க வேண்டியதான். நீங்க நல்லா பாருங்க, ஒரு காந்தத்தை தூக்கி மேல வச்சுக்கோங்க. ஒரு காந்தம்ங்கிறது ஒரு பெரிய தாத்தா, கொள்ளு தாத்தா. அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார், அவரை தூக்கி ஒரு இரும்பு இதை வச்சா ஒட்டு மோட்டாதுங்களா? ஒட்டு. இன்னும் ஒரு தாத்தாவை மறுபடியும் வைக்கிறீங்க, ஒட்டு மோட்டாதா? அந்த காந்தத்தோட ஈர்ப்பு ஒட்டிக்கிட்டே வரும். ஒரு 5, 6 தலைமுறை 7 தலைமுறை அப்பா, மகன், பேரன் ஒட்டிக்கிட்டே வந்தா அவங்களோட மேல முதல் கொள்ளு தாத்தா என்னென்ன பாவம் பண்ணாரோ, அவர் என்னென்ன புண்ணியம் பண்ணாரோ அதுதான் கீழே வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்ப இந்த பாவங்கள் முன்னோர்கள் அந்த காலத்துல உயிர் கொலை செஞ்சிருந்தாலோ, பெண்களை கற்ப சூறையாடி இருந்தாலோ, ஏமாத்தி சொத்துக்களை அபகரிச்சிருந்தாலோ, காசு பணத்துக்களை ஏமாத்தி மனிதர்களை வதை செஞ்சிருந்தாலோ அத்தனை கர்மாவையும் அந்த மேல இருந்து வரக்கூடிய கர்மா தான் ஒரு பிறவி எடுத்து வர்றவங்களுக்கும் அது பிளட் சர்க்குலேஷனா வரும். இந்த இடத்துல இரும்பு காந்தமா வைக்கிறதுக்கு பதிலா யாராவது ஒரு விவரசாலியா இருக்கிறவரு இரும்பு காந்தத்தை வைக்கிறதுக்கு பதிலா ஒரு மரக்கட்டை தூக்கி வச்சு அதுக்கு அடுத்த பிறவி ஒண்ணு உருவாக்குனீங்கன்னா இந்த 7 பிறவி தோஷம் பிரபஞ்சத்துக்கு போயிரு, புது பிறவில நீங்க வாழுவீங்க. ஐயா கரெக்டா சார்? கரெக்டா? புது பிறவி வேணும்னா இரும்பு காந்தம் வைக்க கூடாது, மரக்கட்டை வைக்கணும், அதெல்லாம் ஒட்டாது. அப்படிதானே? அப்ப அந்த மரக்கட்டை வைக்கிறதா யார் அப்படிங்கறது ஒரு கேள்வி. கரெக்டுங்களா ஐயா? அப்போ புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதானுங்க ஐயா? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்க திதி கொடுக்கறதா இருந்தா வருஷத்துல தானே கொடுக்குறீங்க ஐயா. நீங்க ஜோசியரை திதி கொடுக்கறதா இருந்தா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, யார் வந்து ஒரு ஜோதிடத்துக்குள்ள வர்றதுக்கு நுழையறதுக்கு முன்னாடி 12 மாசம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாங்கன்னா முதல்ல அவங்களுடைய ராகு கேது பாட்டம் பாட்டிங்கிறது முதல்ல ராகு தோஷம் வருதியா 12 மாசம் திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும். அதுக்கு மாசம் நம்ம ஏன் திதி கொடுக்கோம்னா, நம்ம முன்னோர்கள் நம்மளை படைச்சு விட்டு போட்டு அவங்க பாவமே செஞ்சிருந்தாலும் மறைஞ்சிட்டாங்க. அதனுடைய கர்ம நம்மளை சுத்திட்டே தான் இருக்கும். அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணணும்னா அதுக்கு திதி என்னால கொடுக்க முடியலைங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. என்ன பரிகாரம்னா, ஆசிரமத்துல போய் முதியோர் இல்லத்துல போய் பனங்கருப்பட்டியும் எள்ளுருண்டையும் வாங்கி அமாவாசை எண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்க முன்னோர்கள் கர்ம விலை தீரும். ஐயா புரியுதா? பனங்கருப்பட்டியும் எள்ளு உருண்டையும்
இந்த இடத்துல பனங்கருப்பட்டி எல்லோருடைய ஆதிகால பரிகாரத்துல சேர்த்துறேன். என்ன லாஜிக்னு சொல்லுங்க. காலச்சக்கரத்துக்கு அனுசம் வந்து பனைமரம், 8ஆம் இடம் என்பது கர்மா. 8ஆம் இடம் ஒரு மனிதன் வாழ்ந்து 8ஆம் இடம் ஆயுள் முடிஞ்சு போகிற இடம். அதனால அனுசம் என்பது பனையோலை. அவங்களோட தலையெழுத்து காசோலை எல்லாமே செக்கெல்லாம் அந்த காலத்துல காசோலையா இருந்தது. அப்ப பனையோலை வந்து பனங்கருப்பட்டி 8ஆம் பாவம். ஒரு மாண்டு போனவருக்கு தான் தர்மம் பண்றோம், பிளஸ் கர்மத்தை தொலைக்கிறோம். அப்போ பனங்கருப்பட்டியும் இந்த எள்ளுங்கிறது எதுக்கு உள்ள சேர்த்துறீங்க? காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் கர்ம ராசி என்ன ராசி? மகரம். மகரத்துக்கு அதிபதி சனி. சனியோட வாகனத்தினுடைய மூலிகை எள்ளு. அதனால எள்ளு உருண்டையும் பனங்கருப்பட்டியும் அமாவாசை அன்னைக்கு இல்லாத முதியோர்கள் அனாதை இல்லத்துல கொண்டு போய், ஆதரவற்ற இல்லத்துல கொண்டு போய் அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற கர்மா குறையும். ஐயா புரியுதுங்களா? இது உங்களுக்கு அவங்களுக்கு இது பிரசாதமா, அவங்களுக்கு இது பிரசாதம் தான், இல்லாதவங்களுக்கு இது கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா நீங்க பனங்கருப்பட்டியும் எள்ளும் கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைகளோட ஜாதகத்துல வரக்கூடிய சந்ததிகளுக்கு யாராவதுக்கு சனி நீசம் இல்லாம ஒரு குழந்தை பிறக்குதுனாலே அந்த ஜாதகத்துல கர்ம வினை தீருதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஜாதகத்துல பனங்கருப்பட்டியும் அந்த எல்லையும் கொண்டு போய் அமாவாசை அன்னைக்கு தான் கொடுக்கணும். அது ஏன் அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறீங்க? என்னங்கய்யா சார்? அம்மா ஆசை சூரியனும் சந்திரனும் ஒண்ணு சேர நாள் ஒரே டிகிரியில் இருக்குது. எந்த கிரகத்தினுடைய வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்காது, சந்திரனோட பவர் நம்மளுக்கு கிடைக்காது. அப்படிங்களா? இந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய சக்தியில சந்திரன் இல்லாத நாள், சூரியன் மட்டும் தனிச்சு நிற்கக்கூடிய நாள் தான் அம்மா ஆசை. அது அன்னைக்கு அம்மா வாசைன்னு காலப்போக்கில் வந்துருச்சு. அன்னைக்கு உலகமே இருட்டா இருக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ராகு கேது இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோமே, அம்மாவாசை அன்னைக்கு பாம்பு கண்ணு தெரியாது. யாராவது தெரியுமா சார்? தெரியுமா? தெரியல. நீங்களாம் அமைதியாக்கிறது பார்த்தா தப்போ? அதுக்கு ஒரு ரூல் சொல்றேன் உங்களுக்கு. அமாவாசை அன்னைக்கு பாம்பு கண்ணு தெரியாது. இன்னைக்கு இந்த நம்ம ஐயா லோட்டஸ் தான் யூடியூப் லோட்டஸ் தான் ஐயா, லோட்டஸ் தான் இல்லைங்க, சேனல் யூடியூப் சேனல். அதான் ஸ்டார் தமிழ்நாடு. இந்த ஸ்டார் தமிழ்நாடுல இந்த விஷயத்த சொல்றேங்க. நீங்க அமாவாசை அன்னைக்கு பாம்பு கண்ணு தெரியாது. இந்த ரகசியம் இத்தனை நாளா யாருக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சதுர்தசி திதி அன்னைக்கு ஒரு தவக்காயை முழுங்கிரும். சதுர்தசி திதி அன்னைக்கு தவக்காயை முழுங்கிரும். முழுங்கிட்டு ஒரு கல்லு சந்தில போய் படுத்துக்கும். ஏன்னா யாரு வந்தாங்க போனாங்கன்னு தெரியாது. நடந்து போற அதர்வம் மட்டும்தான் அது கேட்கும். அதனாலதான் அது எங்கேயோ தெரியாம போய் நகர்ந்து யாரோ அதிர்வு வருதுன்னு சொல்லி அது புதையல் மாதிரி ஒரு இடத்துல படுத்திருந்த இடத்த விட்டுட்டு யாரோ மனித நடமாட்டம் இருக்குதுன்னு நிலைமை தெரியாம, பசிச்சதுன்னா தண்ணி குடிக்க முடியாம இறதேட முடியாதனால அந்த தவக்காயே ஒரு நாள் பூரா பசிக்கு உதவுன்னு சொல்லி அந்த வயிற்று கட்ட பெருசா இறமுழுங்கி இருக்கிற அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு அமாவாசைய. புரிஞ்சுங்களா? அந்த இறமுழுங்கிறத தெரியும் இல்லைங்களா வயிற்றுக்குள்ள. அதனாலதான் கைக்கு சிக்கிறது. அதனால அமாவாசைன்னு கண்ணு தெரியாதனாலதான் இந்த பாம்பு சர்ப்பங்களை வந்து அடிச்சு போடுவாங்க. இது இத்தனை நாள் இந்த ரகசியம் யாராவது தெரியுமா? நீங்க எதை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். கண்ணு தெரியுன்னு யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தேன். யாரும் கேட்கல. ஏன்னா அங்க போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த சூரியனும் சந்திரனும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நட்சத்திரமா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கார்த்திகை நட்சத்திரம் அங்கேயே ரோகிணி இருக்கும். கரெக்டுங்களா? அஸ்தமமும் இங்க உத்திரமும் அஸ்தமும் இருக்கும். அடுத்து இங்க மகரத்துல வந்து உத்திராடமும் திருவோணமும் இருக்கும். அந்த ரிடவம் கன்னி மகரம் இந்த இடத்துல மட்டும்தான் அவங்க அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா காலத்துல 2ஆம் இடம் என்பது அது கண் இல்லாத இடம். 2வது இடம் கண்ணு. அதனால ராகு கேது இங்க உச்சம், எங்க விருச்சிகத்துல உச்சம், ராகு கேது அங்க. அதனால கண் இல்லாம இருக்குது பாம்புக்கு. எப்படி? இது எல்லாம் நீங்க தோண்டி எடுக்கணும். இது எடுத்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு நம்ம ஜாதகத்துல 12 ராசியில ஒரு முடக்கு ராசி ஒண்ணு இப்ப வந்துட்டு இருக்கு. தெரியுதுங்களா? சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தானே ஒரு ராசி முடங்கி போகும்னு சொன்னாங்க. அது எங்க முடங்குது? யாரோ ஒருத்தர் நட்சத்திரம் சொல்லுங்க, அதுக்கு எங்க முடங்குதுன்னு பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரத்துக்கு விருச்சிகம் முடங்குதா சார்? உத்திராடத்துக்கு விருச்சிகம் தானே.
சார் இவர் சூரியன் உத்திராடமா? உத்திராட நட்சத்திரம் அவர் சொல்றாரு. உத்திராடம் வந்தாலும் விருச்சிக வீடு முடக்கு. இந்த விருச்சிக வீடு முடக்காயிருச்சுன்னா உங்க லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவமா இருக்கும்? உங்க லக்னம் என்ன? மிதுன லக்னத்துக்கு 6ஆம் பாவம் முடக்கு. அப்ப 6ஆம் பாவங்கிறது அவங்களுக்கு வேண்டிய சர்வீஸ். 6ஆம் பாவம் உடல் உழைப்பு. 6ஆம் பாவம் கடன், நோய், வழக்கு. இந்த இடத்துல அவருக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் கர்மாவோட முடக்க இருந்தா முடக்க தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சூட்சம் என்னன்னு கேளுங்க. அவர் சூரியன் என்ற நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்பாவுடைய உயிர் கரு நின்ற நட்சத்திரம் தான் சூரியன் என்ற நட்சத்திரம் ஐயா சொல்றாரு. ஐயா புரியலையா? ஐயா கரெக்டா? அப்பாவோட உயிர் கரு எப்ப உருவானதுங்க? 10 மாசத்துக்கு முன்னாடி முதல் நாள் உருவாச்சு இல்லைங்களா? அதுதான் சூரியன் என்ற நட்சத்திரம். நம்ம பிறந்த கற்ப நட்சத்திரம் எப்பன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பிறந்த நட்சத்திரம். அப்போ கற்ப நட்சத்திரம் தான் இப்ப நீங்க பிறந்த நட்சத்திரம். கரு உருவாக்குற நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரம். அப்ப நம்மளோட கர்ம தோஷம் கழியணும்னா அதுக்கு ஒரே ஆதிகால பரிகாரத்துல என்ன வந்திருக்குதுன்னா, நீங்க சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தீங்கனாலே அப்பனோட கர்ம திசை நிவர்த்தி ஆகும்னு சொல்லுது. ஆனா நம்ம முடக்க கண்டுபிடிச்சுதான் நம்ம தோஷத்துக்கு போவோம். முடக்க வேண்டியதே இல்லை. சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த வீட்டு தான் முடக்காகுது. முதல் நட்சத்திரம் முடங்காம ஒரு வீடு முடங்காது. அப்ப நட்சத்திரத்தை நீங்க கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்ப தாய் வழி கர்மாவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். சந்திரன் என்ன நட்சத்திரம்? ஜென்ம நட்சத்திரம் தானே, அது உங்களுக்கே தெரியும். சூரியன் என்ற நட்சத்திரம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா தந்தை வழி கர்மாவும் தாய் வழி கர்மாவும் இந்த ரெண்டும் இந்த பிறவி எடுத்து நீங்க தீர்க்கணும்னா தாய் தகப்பனுக்காக நீங்க இந்த 2 நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க. ஐயா புரியுதுங்களா? இது இந்த கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். முடக்க நட்சத்திரத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அந்த முடக்க தோஷத்துல இருந்து நம்ம அந்த கிரகத்தை எடுக்க முடியல. அப்ப இப்ப நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லா கோயிலும் கொடுக்குறோம். எல்லா கோயில் போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வந்துமே ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் கணக்கு. நீங்க ஒரு குழந்தை பின்னமாகுதுன்னா வயிற்றுல குழந்தை கருவால இருக்கும்போது பூசணிக்காயை உடைச்சிங்கன்னா அந்த குழந்தை பின்னமாய்த்தான் பிறகு. ஐயா புரியுதா? என்ன இந்த தடவை தான் யாருமே கைதட்ட மாட்டேன்ட்டாங்க. இல்லாட்டி உங்களை தட்ட வச்சிருவேன். நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால சரி 2 மணி நேரம் தூங்கிட்டு 1 மணி நேரம் கேட்டுட்டு இருந்தா விட்டுட்டேங்க. என்ன வந்த நேரம் அப்படித்தானே? என்னங்க ஐயா உள் வாங்கிட்டு இருக்கிறீங்க சார்? புரியுதுங்களா? இப்ப என்ன சொன்னீங்க? வயிற்றுல பூசணிக்காய எப்ப யாரும் உடைக்க கூடாதுங்க. மாசமா ஒரு வீட்டுல இருக்கும் போது அப்பனை பெத்தவங்க இந்த பக்கம் அப்பா அம்மா, இந்த பக்கம் அப்பனை பெத்தது, இந்த பக்கம் மகளை பெத்தது, இவங்க 2 பேரும் ஒரு வயிற்றுக்குள்ள கரு உருவானதுல இருந்து வெளியில அந்த குழந்தை வெளியில வர வரைக்கும் பிள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடி அந்த காலம் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல ஸ்கேனிங் கிடையாது. ஸ்கேன் இல்லாத காலத்துல எப்படி ஸ்கேன் பண்ணிக்கிறாங்கன்னா பிள்ளைய போய் ஒரு தடி எடுத்து ஒரு 5 அடி அடிச்சிருக்குது மொத்துன்னு ஒரு அம்மா. அதே கோபத்துல பூசணிக்காய ஒரு 5 அடி அடிச்சிருக்குது. அந்த குழந்தை சரி அப்பா சொன்னா கேட்கணும் அம்மா சொன்னா கேட்கணும் அது வழியோடவே பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துருச்சு. 5 நாள் கிளம்பிச்சு குழம்பு வைக்கிறதுக்காக அந்த பூசணிக்காயை அறுத்திருக்காங்க. அது கந்தி கருப்பா கிடந்திருக்குது. அப்ப இப்படித்தானே நம்ம உள்ளே அடிச்சது கந்தி கிடக்குன்னு அந்த காலத்திலேயே பிள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா ஐயா? அப்ப ஸ்கேனிங்கே இல்லாம அந்த காலத்துல உருவாக்கி இருக்கிறாங்களா இல்லையா? இத முன்னோர்கள் அதை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பூசணிக்காய வயிற்றுக்குள்ள இருக்கும் போது உடைக்காதீங்கன்னு. எலுமிச்சம்பழமே ஒரு எறும்பு கடாயை வெட்டுறதுங்கிறாங்களே, பூசணிக்காய்க்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியலையே. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணாலே ஒரு எறும்பு கடாய்ங்கிறாங்க. பூசணிக்காய்க்கு நம்ம எத்தச்சோட உருவத்தை வைக்கிறோம்னு தெரியலையே. நான் சொன்னேன் உங்களுக்கு திஷ்டி தோஷம் முழுசா நிவர்த்தி ஆகணுமானே. நானும் வாரம் சுத்தி போடுறேங்க, எனக்கு எதுவுமே நடக்கல, இந்த மாரியாத்தா தான் எனக்கு துணை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் சொன்னேன் உங்க வீட்டுல இருக்கிற பூசணிக்காய் ஒண்ணு எடுத்துக்குங்க. உன்னை எடுத்து எல்லாருமே நீங்க 9 சுத்து தூரமா 3 சுத்து தூரமா எல்லாம் சுத்துங்க. இந்த சுத்திட்டு முச்சந்தியில உடைக்கிறத விட்டு போட்டு இதே மாசனியாத்தா கோயில முன்னாடி சூழாயுதம் வச்சுக்க அங்க குத்திருங்க. அந்த அம்மா பார்வையில இப்ப டிஸ்டி கழின்னு சொல்லிட்டேன். எனக்கு வேல்ல எலுமிச்சம்பழம் குத்துறீங்கல்ல அது டிஸ்டி தானே. எலுமிச்சம்பழம் குத்துனாலே டிஸ்டி கழியுதுங்கிறீங்க, பூசணிக்காய் சுத்தின டிஸ்டி கழியுதுன்னு சொல்றீங்க. இது 2ஐயும் கொண்டு போய் தெய்வத்தை கிட்டே ஒப்படைச்சிட வேண்டியதானே. அவரு டெய்லி அவர் சொல்றாரு பூசாரி டெய்லி ஒரு பூசணிக்காய் குத்திட்டு போறாங்க. அந்த அம்மா யாரும் தெரியல, எந்த ஜோசியம் தெரியல, முதல்ல அவரை கூப்பிடுங்க. நான் சொன்னேன் சாமியோட பார்வைக்கு நேர் சூழாயுதம் இருக்குது. அப்ப அந்த அம்மாளுக்கு தெரியும் நீ எதற்காக குத்திக்கிறீன்னு. அந்த பலி தோஷத்தை இந்த அம்மா சரி பண்ணிடுவாங்க. அதனால டிஸ்டி சுத்திட்டு முச்சந்தியில உடைச்சு அதை காலில் கையில பட்டு அந்த தோஷத்தை நீங்க வாங்குறத விட நீங்க ஒரு தெய்வத்தோட போயிட்டு நீங்க அங்க குத்துங்கன்னு சொன்னேன். இது சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
கொல்லிமலையில ஒரு நாள் போயிருக்கும் போது அந்த வேல்ல நிஜமாவனே ஒருத்தர் குத்தி வச்சுக்கிறாரு. ஆனா பரிகாரம் அங்க எடுக்கல. அவங்களுக்கு யாரோ ஒரு மகான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் குத்தி வச்சுக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த திருதிய தீதியில பிறந்திருக்கிறவங்க திஷ்டி எல்லாம் தீரணும்னா முதல்ல அவங்கதான் திரிசூலத்துல குத்தி வைக்கணுங்க பூசணிக்காய. அது பேரே திருதியை 3 மெயின் அவங்க செய்யணும். மத்தவங்க விருப்பப்பட்டா கண்டிப்பா செய்யணும். இந்த மாசமா இருக்கும்போது தேங்காய் உடைக்க வேண்டாம் சொல்லிக்கிறாங்க. அதாவது தெரியுங்களா? ஏன் என்னங்கய்யா? அல்ல கரெக்டா சொன்னாங்க. இந்த அம்மா சொல்றாங்க பாத்தீங்களா, 3 கண்ணு இருக்கும். குடுமி பிச்சு பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிறார். இவரை கொண்டு போய் நீங்க தெருவில் உடைச்சீங்கன்னா அது செதறகாய் போட போது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்காக அந்த பிரம்மா விஷ்ணு சிவனை இந்த நேரத்துல யூஸ் பண்ண வேண்டாம். அதுவே பிற சவம், பிறக்கலினா சவம். அது நல்லபடியா வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் தீட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் கோயில போய் பேர் வச்சு தேங்காய் உடைங்கன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஐயா புரியுது உங்களுக்கு? இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருள் தான். நீங்க ஜாதகத்துல ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கும் போது நம்மளுக்கு பரிகாரம் நிறைய கிடைக்குது. ஒரு ஆள் வீடு விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. வீடுக்கு விற்கிற நிலைமைக்கு வந்தா நம்ம ஜாதக கட்டத்துல எத்தனை மடம் சொல்லுவீங்க? விரயம் எத்தனை மடம் சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னேன்னா, இன்னும் 15 நாள் இருக்குதுங்க. இன்னும் 15 நாள் இருக்குது. 8 கோடி ரூபாய்க்கு வீடு, சாதாரண வீடு இல்ல, 8 கோடி பாவம். அது கட்டுற சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாம் தெய்வ அம்சமோட கட்டியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குது. அந்த வீடு பிரச்சனையில விற்கிறதுக்காக அது போக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சேலத்துல இருக்காங்க. அந்த வீடு விற்காம இருந்தாலே போதுங்கன்னு சொன்னாங்க. பேங்க்ல 15 நாள் தான் டைம் கொடுத்துருக்குதுங்கிறாங்க. அவருக்கு அப்படியே மரண போராட்டம். இந்த வீடை வித்தாலும் அந்த கடனை கட்ட முடியாது. ஆனா வீடு போயிட்டா நாங்கெல்லாம் நடுத்தருக்கு போயிருவோம், வேற வழியே இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகாரமோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரம் சொல்லுங்க. நான் சொன்னேன், அந்த வீடு உங்க கைவிட்டு போகாது. கொஞ்ச நாளைக்கு பணம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க எப்படியாவது வீட்டை திருப்பிடுங்க. ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று சொல்றேன்னு சொன்னேன். நான் என்ன பரிகாரம் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு போய் 1 மூட்டை அரிசியும் குழம்பு ஜாமானை வாங்கி கொடுத்துட்டு இப்போதைக்கு அவருக்கு சாப்பாடுக்கும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஒரு 15 நாள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொன்னேன். அவர் அப்படியே இப்ப வரும்போது அவர் சொல்றாரு, ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல பணம் பெரட்டிருங்க. இப்ப இந்த 15 நாளுக்கு பதிலாக ஒரு 30-40 நாள் டைம் எடுத்துக்குங்க. அதுக்குள்ள பணம் பெரட்டி கொண்டு வந்துருங்க. பிரச்சனை இல்லாம வீட்டை காப்பாத்திடலான்னு பேங்க்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னா மெத்தனா படம்ங்க. சரி, காலச்சக்கரத்துக்கு ராசி கட்டத்துல காலச்சக்கரத்துக்கு 12 எத்தனை மடம்? மீனம். மீனம் உறுப்புல என்ன? பாதம். அப்ப பாதம் தைக்க பயிரார வாழ்த்தி இவங்க முட்டை கொடுத்தோடனே அந்த கர்மா அவருக்கு வெளியே போயிருச்சு. அங்கேயும் பிரச்சனை குறைஞ்சிருச்சு. எப்படி? இதை எங்க இருந்து எடுக்கிறோங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் பிறந்தது எந்த வருஷம் உங்களுக்கு தெரியுமா? 17 தான் வருங்க. 1917 தானே? 17 அவருக்கு கொடை பிடிச்சாங்களாமாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இவருதான் செருப்பு தைக்கும் தொழிலாளர் தான் கேட்டாரு. அவரு அன்னைக்கு 17 வருஷம் சிஎம் ஆனாரு, நான் ஆகலைங்கன்னாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் செருப்பு தைக்கிறேன். தலைக்கு மேல உங்களுக்கு கொடை இருக்குது, அவருக்கு கொடை இருக்குது. இயர் ஆகி வருஷம் சரியா போச்சுன்னு சொன்னேன். அவருக்கும் கொடை வச்சிருக்காங்க, உங்களுக்கும் கொடை வச்சிருக்காங்க, எங்களுக்கு இல்ல. அந்த வருஷத்துக்கும் கூட அந்த லோகோ காமிக்குதுங்கன்னு சொல்ல வர. நம்மளை நம்பி அது வேலை செய்யுது. வாங்கய்யப்பா, அப்போ அது வேலை செய்தா இல்லைங்களா? அப்ப முன்னோர்களுடைய அந்த காலத்துல வாங்கய்யப்பா, செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு யாராவது விரைய திசை நடந்தா கண்டிப்பா நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க, ஒரு மாற்ற வருமா வரதா சொல்லுங்க ஐயா. நீங்க எது செஞ்சாலும், எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் 24வது நட்சத்திரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த தொழில் 3 தலைமுறைக்கு அந்த தொழில் உங்ககிட்ட கூடவே இருக்கும். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? 24வது நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 24வது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க. அந்த 24வது நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் இந்த உலகத்துல இந்த நிலையான ஆண்டு போய் வாழக்கூடிய இடம். 3 தலைமுறைக்கு அந்த யோகம் வேலை செய்யும். இப்ப நான் எனக்கு பூர நட்சத்திரம், எனக்கு 24வது நட்சத்திரம் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்பதானே உங்களுக்கு உதாரணம் புரியும். பூரத்துக்கு பூராடம் 10, பூராடத்துக்கு ஒரு 20, 21, 22, 23, 24 புனர்பூச நட்சத்திரம் வருது. கரெக்டுங்களா?
அப்ப புனர்பூச நட்சத்திரம்னா என்ன? ராமர் பிறந்த நட்சத்திரம். ராமருடைய கோவிலுக்கு போய் தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அந்த நேரத்துல போய் ஒரு காரியத்தை செஞ்சா எது செஞ்சாலும் நிலையா இருக்குங்கிறது அந்த 24வது நட்சத்திரம் சொல்ல வருது. அப்ப புனர்பூச நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு 24 நிலையானதான். அப்ப நீங்க ஒரு தொழில வந்து ஒரு பிஏ வேணும், ஒருத்தர் மேனேஜர் நம்மளுக்கு வேணும், ஒருத்தர் போன இவர் கையில கொடுக்கலாம், இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு, நம்ம தொழில் விட்டு போக மாட்டாருன்னா இந்த நட்சத்திர கான்செப்ட்ல 7 வத 6 தெய்வ அனுகூலம் 2 தனவரம்னு சொல்றதுல 24வது நட்சத்திரம் தான் நிலையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்குங்க. அவர் நம்மளை விட்டு போனாலும் பிடிச்சு உள்ள கொண்டு வந்துரு. பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வேலைக்கு ஒரு ஆளை சேர்த்துனீங்கன்னா அவர் 20 வருஷம் வாழ்வார். என்னங்கய்யா? பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வேலைக்கு வந்து செலக்ட் பண்ணி இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டாங்க. என்னைக்கு வருதுன்னு கேட்டா அமாவாசை நல்ல நாள், பௌர்ணமி நல்ல நாள் சொல்றதை விட என்னைக்கு பரணி நட்சத்திரம் வருதோ பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அவங்கள வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவு அவரோட கஷ்டம் பூரா அங்கேயே போயிடும். அவரே 10-15 வருஷம் ரொம்ப நிலையா இருக்கிறவங்க 17 வருஷம் 18 வருஷம் நான் இங்கதானுங்க இருக்கிறேன் அப்படின்னா அவங்க என்னைக்கு சைன் பண்ணாங்கன்னு அந்த தேதி வாங்குங்க. டேட் ஆஃப் பர்த் டயத்தை அடிச்சு பாருங்க, அன்னைக்கு பரணி நட்சத்திரமா இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இல்லைங்களா? பூச நட்சத்திரத்தன்னைக்கு யாராவது பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளை தான் பூர்வ ஜென்ம யோகம் படிச்சது, அந்த மாப்பிள்ளையே மேட்ச் ஆகும் இவங்களுக்கு. இதெல்லாம் செக் பண்ணுங்களேன், கரெக்டா வரும் சார். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இதெல்லாம் கேளுங்க. பூச நட்சத்திரத்தன்னைக்கு திருமண பொருத்து பார்க்க வந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தை அவ்வளவு சீக்கிரம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எங்கேயோ சுத்தி 2 வருஷம் கிளம்பிச்சு அதே மாப்பிள்ளை தாங்க திரும்பி வருதும்பாங்க. இது பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தையும் ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க. அது ஏன் பூச நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஜாதகம் திருமண பொருத்துக்கு வந்தா இந்த மாப்பிள்ளை திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? பூசம் எத்தனாவது நட்சத்திரம் பாருங்க, மேசத்துல இருந்து அசுபனில இருந்து எவ்வளவுங்க ஐயா? அசுபனி 1, பரணி 2, கிருத்திகை 3, ரோகிணி 4, மிருகசீரிசம் 5, திருவாதிரை 6, புனர்பூசை 7, என்னங்கய்யா பூசை 8, மாங்கல்யம் எத்தனை மடங்க? அதனால பூச நட்சத்திரத்தன்னைக்கு வர்றது மங்கலியம் அமைஞ்சு போயிடும் ஐயா. இதெல்லாமே அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அதனாலதான் நல்ல நாள் பார்த்து ஜோசியர் கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சதான். அந்த காலத்துல பனையோலதான் மாங்கல்யம். பூச நட்சத்திரம் அந்த சனியுடைய நட்சத்திரம் அனுசந்தான் மாங்கல்யம். அன்னைக்கு மாங்கல்யம் ஆகிற காசு இல்லாத காலத்துல பனையோலையில முடிச்சு போட்டு அந்த பனையோல சாட்சியா தான் அவங்க தாலி கட்டி முதல் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க எல்லாம். அதுக்கப்புறம் தான் உலோகம் பிறந்ததுக்கு அப்புறம் மாங்கல்யம் தாலி எல்லாம் வந்தது. கரெக்டுங்களா? அப்ப இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சதானே. நம்ம ஜோதிடத்துல இன்னமும் நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப என்னன்னா அந்த கர்மால இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பரிகாரம் ஆதிகால பரிகார புக்கு இன்னைக்கு எல்லாத்தோட வீட்லயுமே இது நல்லபடியா ஒருத்தர் வாங்கி படிக்கிறாங்க. அடுத்த ஆதிகால பரிகார புக்கு 2ஆம் பாகம் வந்து ரொம்ப தெளிவான முறையில கருத்துக்களை இன்னமும் அதிகமா செலுத்தி அது ஒரு வாக்குல போய்கிட்டு இருக்குது. சேனல்கள்ல நிறைய மக்களுக்காக நிறைய நல்லது செய்யறோம். எத்தனையோ பேருத்துகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி அன்னதானங்கள் ஆதரவற்ற பிரேதங்களை எல்லாம் அடக்கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் புண்ணிய சொத்தா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். இதெல்லாம் இது செய்யறதுனால என்னன்னா ஜோதிடத்துல நம்மளோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்ம வினையெல்லாம் தீர்ந்து நாம ஒரு 90 எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு நல்லா போயிடணுங்கிற ஒரு உள்ளத்துலதான் நாம் இந்த தர்ம சேவையெல்லாம் நிறைய செய்துட்டு வர்றோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு அர்ஜென்டான ஒரு சூழ்நிலையில இங்க வந்தோம். ஐயாவும் பாத்தீங்கன்னா நான் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா மாசம் மாசம் நம்ம ஜோசியர்கள்லாம் ரெகுலரா பேசுறவங்களாம் காணமே அப்படின்னு ஐயாவுக்கு ஒரு கவலை. ஒரு வேலையா போயிடுறோம். அதனால வந்து அடுத்ததுல உங்களுக்கு நிறைய எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அதனால இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயில போய் சாமி கும்பிட்டு இன்னைக்கு ஆதிகால பரிகார வகுப்புக்கு நம்ம முடிஞ்சா லைவ் போகணும். அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ஸ்டார் தமிழ்நாடு இந்த யூடியூப் சேனல்ல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயாவுடைய சேனல்ல வித்தியாசமான ஜோதிடர்கள் எல்லாம் வந்து அருமையான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இது மக்களுக்கு போய் எளிமையா போய் சேருது. அதனால வாழ்க்கையில ஒரு முறை இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நானே வரல, போன மாசம் நான் லைவ்ல பார்த்தேன், இத்தனை ஜோசியர் வந்துக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அடடா அன்னைக்கு நான் இல்லையேன்னு நினைக்கிறேன். அந்த சேனல் நம்மளுக்கு உதவியா இருந்தது. அதனால கண்டிப்பா இதுல எல்லா ஜோசியர்களும் வந்து பேசி அவரும் பலனடையணும், மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஐயாவுக்காக எப்பவுமே எங்களுடைய இடத்துக்கு வந்தா எங்களால முடிஞ்ச உதவி இல்லாம நாங்க போக மாட்டோம். ஒரு சிறிய காணிக்க எல்லா மக்களுக்கும் சாப்பாடு ஒரு அன்னதானத்துக்காக
ஒரு 5000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்து இந்த ஸ்டார் தமிழ்நாடு இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி அடியேன் சுப மாரிமுத்து மனதார வாழ்த்துகிறேன். போன் நம்பருங்களா? இது வந்து போன் நம்பர் வந்து எடுக்கிற நம்பர் சொல்லணும் இல்லைங்களா? அதானே 9449515573. இது வந்து இந்த நம்பர் கண்டிப்பா இருக்குதுங்க, பேசுவாங்க. 9 அதாவது 9449515573. அதாவது 9449515573. ஏன் இந்த நம்பர் எல்லாம் ஸ்டாப்பு கிட்ட கொடுத்துக்கிறோம்னா, நம்ம கிட்ட கொடுத்தா மீட்டிங்கா சுத்திட்டு இருப்போம். அவங்களாவது ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால இது வந்து நம்ம ஆபீஸ் நம்பர் தான். இந்த நம்பர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல பாக்குறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு இது அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கும் ஒரு டவுட் கேட்கறதுக்கும் இதெல்லாமே அவங்களுக்கு தான் அது கரெக்டா இருக்கும் என்று சொல்லி நம்ம ஒரு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்களேன் யாராவது? அஸ்வதி நட்சத்திரங்களா ஐயா? சரி, இப்ப அஸ்வதி நட்சத்திரத்தன்னைக்கு ஐயாவுடைய இதுல கேதுவுடைய அமைப்புல இன்னைக்கு ஐயாவுக்கு வந்து ஒரு அன்னதானத்துக்காக ஒரு 5000 ரூபாய் நன்கொடை கொடுத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பாத்தீங்கன்னா ஆதிகால பரிகாரங்கள் ஐயா சொன்ன விஷயங்கள் நானும் டெய்லியும் அலசுறேன், டெய்லியும் நிறைய புக்களை பார்க்கறேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் யாராவது பார்த்துருந்தீங்களாங்க ஐயா? ஐயா இப்ப சொன்ன பரிகாரத்துல யாராவது கேள்விப்பட்ட ஒரு பரிகாரம்? அப்படிதான் ஐயாவுடைய பரிகாரங்கள் அனைத்தும் இருக்கும். ஐயா பாத்தீங்கன்னா இப்ப விழுப்புரத்துல வரக்கூடிய 30/6 விஸ்வநாதன் ஐயா பண்றாங்க ஒரு மீட்டிங், பெரிய மாநாடு பண்றாங்க. ஐயா வந்து அதுல 38வது அன்னதானம் அப்படின்னு வந்து ஐயா அறிவிச்சுக்கிறாரு. அதெல்லாம் அந்த அன்னதானத்திற்கு ஒரு அதாவது எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு இல்லைங்கிறது அடுத்த விஷயம். இந்த மனசுங்கிறது ஒரு பெரிய மனசு, இது கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐயாவுடைய சேவை மேலும் மேலும் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஐயாவுக்கு மரியாதை செய்ய தனசேகர் ஐயாவால் அழைக்கிறேன். ஐயா அவருக்கு இந்த திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வருடைய ஆசீர்வாதத்தோடு அர்த்தநாரீஸ்வரருக்கே நான் சமர்ப்பணம் பண்ண நினைச்சு நான் ஐயாவுக்கு இந்த புத்தகத்தை தினம் தினம் ஒரு பேப்பரை எடுத்து ஒரு நூலை ஒரு பக்கம் எடுத்து 1736 பரிகாரத்தை ஐயா படிச்சு உலக மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இந்த புத்தகத்தை என்னுடைய ஆத்மாத்மாக எந்த விதமான காணிக்கை இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.